சைரா என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் ஒன்றே ஒன்று தான். அந்த பரிகாரத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் ஏற்படவே ஏற்படாது. இது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இங்கே நாம் அந்த பரிகாரத்தை முழுவதுமாக செய்கிறதில்ல. ஆனால் மிக எளிய பரிகாரம், ஒரு பைசா கூட செலவில்லை. ஒரு பைசா கூட செலவில்லை. எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். எந்த இடத்துக்கு போகணும், என்ன பொருள் வாங்கணும், எந்த சாமியை கும்பிடணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும், எதுவுமே தேவையே இல்லை. உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரமும் இது இல்லை. அப்போ உடலை வருத்தி செய்யக்கூடியது இல்லைன்னா பணத்தை வச்சு செலவு பண்ணணுமா அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பைசா கூட செலவுகள் இல்லை. ஆனால் இந்த பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் செய்யணும். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ வாழ்க்கை செமையாக வாழ்ந்தாலும் இந்த பரிகாரத்தை நம்ம விடவே கூடாது. அப்படிப்பட்ட பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த பரிகாரம் தேவைப்படுதோ அவர்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முதல்ல லைக் பண்ணணும், நான் இந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன், ரொம்ப சிம்பிள் பட் இஸ் வெரி பவர்ஃபுல். எளிமையானது மட்டும்தான் சக்தி வாய்ந்தது. எவ்வளவுக்கு எவ்வளோ கடவுளுடைய வணங்கும் போது எளிமை இருக்கோ அதில் தான் அந்த அதிதீவிரமான சக்தியும் அதில் இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக பலன் தரும். பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டாம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகமும் இருக்கக்கூடாது. இங்கே சில பேருக்கு இந்த எளிய முறையில் பரிகாரம் சொன்னாவே இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறவங்க ஜாஸ்தி, சந்தேகங்கள் அதிகரிக்குது. என்னமோ கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணி கையில் காலையில் அடிபட்டு அதுதான் ஜெயிக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். நீங்கள் தலையில் மொட்டை கூட அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடி காணிக்கை, ஏன் முடி காணிக்கை? மறுபடியும் வளராதா என்ன? வளரும். ஸோ நம்ம அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்காக பெரியவங்க சொல்கிறத நான் தப்பு சொல்லலை, பட் தேவையில்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மொட்டை அடித்து முடி வளர்ந்தா தலைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பொடுகு அது இதெல்லாம் போயிடும்.
ஸோ பெரியவங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் கடவுள் மூலமாக சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அப்போ பெரியவங்க சும்மா சொல்லிட்டாங்களா மொட்டை அடிக்கணும்னு, முடி காணிக்கை கொடுக்கணும்னு, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா அஸ் அ சயின்ஸாக அதை பாருங்கள், ஹெல்த்தியாக பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள். அப்போ தலையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, தலையில் இருக்கக்கூடிய அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், பொடுகு, பெயின் தொல்லை, இதையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து வரும்போது பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு தான் இந்த மாதிரி சாமி பேரை சொல்லி நீ பண்ணு. ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம வாழவே முடியும். அடிக்கடி தலையை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு இரிட்டேட்டிங் தானே. உங்கள் வேலையில் கவனத்தை வைக்கணுமே தவிர இந்த மாதிரியான விஷயத்தில் கவனத்தை வச்சா உங்கள் வேலையில் கவனத்தை வைக்க முடியாது. அதே போல தான் நோன்பு இருக்கிறது. நோன்பு ஏன் இருக்கிறோன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த காலத்திலேயே நோன்பு இருந்தாங்க. ஏன்னா 3 வேளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க எத்தனைக்கும் அந்த காலத்தில். ஆனால் இங்கே 3 வேளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனை டீ குடிக்கிறோம், எத்தனை காஃபி குடிக்கிறோம், எத்தனை கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், எத்தனை ஜூஸ் குடிக்கிறோம், இன்னும் எத்தனை சத்தான ஆகாரம்னு சொல்லி எவ்வளோ குடிக்கிறோம். 3 வேளை இட்லி, தோசை, மதியம் சோறு, ஈவினிங் பஜ்ஜி போண்டா நடக்குதா இல்லையா? தினமும் நடக்கலை இந்த பஜ்ஜி போண்டா இல்லை அப்படின்றனால வாரத்தில் எத்தனை நாள் நடக்குது? ஒரு கடையை தாண்டும் போதே நமக்கு பஜ்ஜி போண்டா. அப்போ என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்கிற மிஷின் ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் அரைக்கிற மிஷின். அது 24 மணி நேரமும் அரைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு மிஷின் பழுதாயிடும். அதே போல தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, வாரத்தில் ஒரு நாள் காலையில் இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நோன்பு இருந்தாங்க. எதுனா உடம்புக்கு நல்லது. நோன்பு இருக்கிறதால பலம் வரும். ஆனால் அது கடவுள் பலம் நம்ம ஆளுங்க போட்டாங்க பாருங்க, அங்கே தான் அங்கே தப்பு பண்ணாங்க. உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விரதம் இருக்கும்போது. ஏன்னா உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. ஒரு நாள் மிஷின் வேலை செய்யலை அப்படின்னா இருக்கிற அத்தனையும் ஜீர்ணிக்குது. அளவோட சாப்பாடு, அளவோட உடற்பயிற்சி, அளவோட விரதம், இது எல்லாமே இருந்தால் நம்ம உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடையுது. இப்போ நான் சொல்ல பரிகாரம் இருங்க, தலையில் மொட்டடிங்க, வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருங்க. ஆனால் இது நான் சொன்னால் அந்த இடத்துக்கு போயிடும். ஆனால் அதனால் சொல்ல மாட்டேன். உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அதை கேளுங்க. ஏன்னா அல்சர் இருக்கிறவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும். ஆனால் இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபைனல் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தவறு. அதுதான் பெரிய மிஸ்டேக்ஸே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வேற எங்கேயுமே இல்லை, அங்கே ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த எதிர்பார்ப்பை வச்சு பண்ணுங்க, சீக்கிரமாக நீங்கள் சரியாயிடுவீங்க. விரதத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஸோ திங்கட்கிழமை தான் விரதம் இருப்பாங்க அந்த காலத்தில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றவங்க திங்கட்கிழமை விரதம் இருந்தால் அந்த மாமிசம் சாப்பிட்றது எல்லாம் 24 மணி நேரமாவது ஜீரணம் ஆகணும். இப்போ கூட சொல்கிறேன், 3 வேளை சாப்பாடை மட்டும் அளவோட சாப்பிடுங்க, எதையும் எக்ஸ்ட்ரா சாப்பிடாதீங்க. உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். ஸ்நாக்ஸ், பேக்கரியை 48 நாட்கள் பக்கமாக நீங்கள் பேக்கரி பக்கம் காலடி எடுத்து வைக்காமல் இருங்க. 2வது ஹோட்டல். இந்த 2 இடத்துலையும் 48 டேஸ், இன்னையிலிருந்து 48 நாள் எடுத்து வைக்காமல் இருங்க. பேக்கரி பக்கம் போகக்கூடாது, ஹோட்டல் பக்கம் போகக்கூடாது. கல்யாணத்துக்கு போனால் கூட எல்லாமே அளவோடு இருக்கணும். சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிடுங்க. இதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம உடம்பு பலப்படும். இல்லைன்னா ஓவர் லக்கேஜ், நல்லா மூச்சு பிடிக்க சாப்பிட்டு நீங்கள் வேலை செய்ய முடியாது. நேற்று சண்டே எனக்கு ஏகப்பட்ட வேலை.
அதுக்கு தகுந்த மாதிரி 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றவன் வெறும் 4 இட்லி தான் சாப்பிட்டேன், சாரி 3 இட்லி தான் சாப்பிட்டேன், ஆமாம் 2 இட்லி கம்மியாக சாப்பிட்டேன், ஏன்னா வேலை செய்யணுமே அப்படின்னு. அப்போ அந்த 2 இட்லி சாப்பிடும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஆனால் அந்த 3 இட்லி சாப்பிடும்போது அந்த டயர்ட்னஸ் போயிடுச்சு, வேலை சிறப்பாக செஞ்சு முடிச்சு ஆஃப் டேயில் முடிச்சுட்டேன். இதுதான் நம்ம செய்யணும். நம்ம வாழ்வது சாப்பிட்றதுக்கா இல்லை சாப்பிட்றது வாழ்வதற்கா அப்படின்னா, சாப்பிட்றதுன்றது வாழ்வதற்காகவே, அப்போ தான் வாழ முடியும். வாழ்வதுன்றது சாப்பிட்றதுக்காகவே அப்படின்னு போயிட்டா அங்கே பிரச்சனைகள். அப்போ உன்னோட நோக்கம் சாப்பிடணுன்றதுக்காக தான் நீ வாடுறன்னா அதில் எந்த ஞானத்தையும் அடைய போகிறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். இது மகா மோசமான ஒரு விஷயம். இது உங்கள் தத்துவம், உங்கள் லட்சியமே இப்படி இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சாப்பிட்றது தான் வாழ்வதற்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியான சாப்பாட்டு ராமன் ஆகிடுவோம். சாப்பாட்டு ராமன் ஆகிட்டா கும்பகர்ணனாக மாறிடுவோம். சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுப்பா, தூங்கி எந்திரிச்சிட்டியா, இப்போ எதோ நறுக்குன்னு சூடாக சாப்பிடு, சூடாக சாப்பிட்றது டயர்ட் ஆயிடுச்சா, இப்போ படுத்து தூங்கு. வேறு எந்த வேலையும் இல்லை. உடம்பு ஏறுது. 70 கிலோ இருக்கிறவன் 140 கிலோ இருக்கான். உடம்பை குறைக்கிறதுக்கு கிரவுண்டில் ஓடுன்னு ஓடுறான். ஓடிட்டு வரும்போது காஃபியோ டீயோ கிரவுண்டை சுற்றியும் அந்த டீ இந்த டீ மசாலா டீ அப்படி இப்படின்னுவாங்க. ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றது. ஏன் ஓடணும்? ஏன் மறுபடியும் ஏற்றணும் சாப்பாடை? இதெல்லாம் யாருக்கும் தெரியல. என்னமோ இப்படி தான் நம்ம பிளான்ஸ் இல்லாமல் பண்ணுறோம். ஸோ அதை விட்டுருங்க. இந்த பரிகாரன்றது இதில் இல்லை. இதனால் செய்கிறதால எந்த விதமான லாபமும் இல்லை. அப்போ அந்த எளிமையான பரிகாரம் சொன்னீங்களே, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? எஸ், எளிமையான பரிகாரம் தான் சொல்கிறேன். ஒன்று தான் அவர் சொல்லக்கூடியது. அவர் தெளிவாக சொல்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் என்ன நம்பு, என்ன நம்பு 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 நம்பு, கடைசி வரைக்கும் நம்பு, லாஸ்ட்டில் உயிர் பிரிகிற வரைக்கும் நீ என்ன நம்பு, கடைசி துன்பம் உங்களை துரத்தும் போது என்ன நம்பு, இடியே உன் தலையில் விழும்போது என்ன நம்பு, உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் அத்தனையும் வில்ல கூட்டமாக இருந்தும் உனக்கு உன் உயிர் போகிற நிலையில் அவங்க எதை பண்ணாலும் நீ என்ன நம்பு. நீ என்ன நம்பு. நம்புறதை தாண்டி உனக்கு எந்த விதமான பூஜையும் இல்லை. 24 மணி நேரமும் என்ன நம்பு. எந்த செயலை தொடங்கும் போது என்ன துன்பம் வந்தாலும் என்ன நம்பு. உன் வாழ்க்கையில் என்ன எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் என்ன நம்பு. உலகமே உன்னை மோசமோ அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன நம்பு. என்ன நம்புறதை தாண்டி எதையுமே நீ பண்ணாத. இதை விட பூஜை முறை வேறு எதுவுமே இல்லை. உன் மனசில் என்ன வச்சுக்கோ, என்ன நம்பு. நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன்னு நம்பு. நீ தப்பான முடிவை எடுத்து துன்பப்பட்டாலும் நீ என்ன நம்பு. நான் உன் கூட இருக்கிறத நம்பு. நான் தான் உனக்கு வழிகாட்டின்றத நம்பு. ஸோ இந்த நம்புன்ற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய மெயின் பரிகார பூஜையாக இருக்கு. இதை நம்பினாவே போதும். நீங்கள் கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க? உங்கள் பிரச்சனை தீரணும்னு. அப்போது நீங்கள் நம்பினாலும் உங்கள் பிரச்சனை தீரும். சாயப்பாவை நம்பினாலும் உங்கள் பிரச்சனை தீரும். ஸோ கோயிலுக்கு போயும் உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா அதை விட ஒரு பரிகாரம், அதை விட எளிமையான வழிகள். ஏன்னா எளிமையான வழியை தான் கடவுள் நாடுறாரு. ஒரு சொல்லுவார், ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை நீ போயிட்டு வணங்கிட்டு வந்தன்னா உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் உங்கள் கூட வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு அவரும் உங்கள் வண்டியில் ஏறிட்டார். அவருக்கும் நீங்கள் ஒரு கடவுளே ஏறின மாதிரி அவரை கவனிக்கிறீங்க. யார்? உங்களுக்கு பரிகார பூஜை சொன்னவரை. இதுதான் நடக்குது.
இந்த ஒரு விஷயங்கள் தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் ஒரு சாயிராம் சொன்னாங்க, ரீசெண்டாக சொன்னாங்க, ஒருத்தர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறவர், அவர் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவார். அவர் சொன்னார், மொத்தமாக ஒரு 3 கோயிலுக்கு போனோம், 1 வாரம் ஆகும், போனால் கண்டிப்பாக பிரச்சனை தீரும்னாரு. ஆனால் எனக்கு அதுக்கு போகிறதுக்கே 50,000 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டு போனேன். ஏற்கனவே 5 லட்சம். இப்போ அந்த 5 லட்சத்தில் இந்த 50,000 ரூபாய் சேர்ந்துடுச்சு. மொத்தமாக என்னோடய கடன் இப்போ 5,50,000 ரூபாய் இருக்குது. 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கலை. அவர்கிட்ட நான் போய் கேட்டால், என்னங்க அப்படி நடக்குதுன்னா, இன்னொரு பரிகார பூஜை பண்ணிடலாமா, உங்களுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அன்னைக்குனா இல்லைம்மா, முதல்ல வந்து அந்த ஒரு பண்ணுவோம், அது இல்லைன்னா தான் இதை செய்யணும், 2வதாக செஞ்சிட்டா உயிருக்கே பிரச்சனை ஆகிடுமா, அதனால் அதை பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம யோசிக்கணும் அப்படியே சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாராம். ரொம்ப சூப்பராக சொன்னாராம்மா. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால், டாக்டர்கிட்ட போனால் தலைவலின்னு சொன்னால் முதல்ல தலைவலி மாத்திரை தான் கொடுப்பாராம். அந்த தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ஸ்கேன் பண்ண சொல்லுவாராம். ஸோ எடுத்தவொடனே ஸ்கேன் பண்ணிட்டா அப்போ அந்த தலைவலின்ற அது வந்து தேவையில்லாத செலவு ஆகிடுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இப்போது மகாராஷ்டிராவில் சில கோயில் பிரதேசம்லாம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா தான் உங்கள் பிரச்சனை தீரும். அதுவும் தீரலைன்னா என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக அது தீரும், நீங்கள் நம்பி வரலாம். இப்போ போகலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அன்பே சாய் ஃபேமிலியில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் என்ன பதில் சொல்லணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு 12 மணி ஆடியோ நான் கொடுப்பேன், இல்லை நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மனம், எல்லாருக்கும் ஒரே குணம். ஸோ அவங்களுக்கு உங்கள் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் அதை பற்றி நான் பேசலை. அப்போ இந்த பரிகாரன்றது நம்பிக்கையை ஏற்படுத்தணும், அது உண்மையாகவே அது ஜெயிக்கணும். இதுதான் எல்லாருடைய மெயினான பிரார்த்தனையாக இருக்குது. ஆனால் நான் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால், அடப்போப்பா நீ வேற. ஏன்னா இது எளிமையாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நம்பிட்டா தீர்ந்துடுமா அப்படின்னு கேள்வி கேட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் கோயிலுக்கு போனால் தீர்ந்துடுமா? என்ன பதில் சொல்லுவீங்க? என்னோடதாவது நான் சொல்கிற பரிகார பூஜையாவது 1 பைசா கூட நீங்கள் செலவு பண்ணலை. ஆனால் லட்ச ரூபாய், கோடி ரூபாய் கொடுத்தும் செலவு பண்ணுறாங்க சில பேர்லாம். இது நடக்குது. இது ஒரு திருஷ்டி போகணுன்னா ஏதோ ஒரு வந்து பண்ணணும், அதுக்கு கூட எஸ் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, இருக்காங்க. ஸோ இதை காசுனால ஒரு புனிதமான விஷயத்த நம்ம சரி பண்ணவே முடியாது. காசால் பண்ண முடியும்னு ஏழையும் நினைக்கிறாங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க, பணக்காரர்களும் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது இல்லவே இல்லை. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஜாதகப்படி தான் தன்னோட வாழ்க்கையையே செய்வாங்க. ஜாதகத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அது செய்யணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் அவங்களோட ஏஜை இத்தனை வயசில் நீ இறந்து போயிடுவேன்னு யாராலையும் ஏன் சொல்ல முடியல? நடந்தவைய சொல்லலாம். ஏன்னா நடந்தவை என்னென்னா, இது வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மனைவி என்கிட்ட ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மனைவியாக இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? என்ன அவங்களுக்கு மெயினாக பிரச்சனை இருக்க போகுது? கணவர் நிச்சயமாக சரியில்லாமல் இருப்பார், கணவர் பொறுப்பு இல்லாமல் இருப்பார். கணவர் நல்லா இருந்து பொறுப்பாக இருந்தால் யாருமே யாரையும் தேடி போக மாட்டாங்க. இப்போ வராங்க அப்படின்னா எஸ் கணவர் சரியில்லை, கணவர் குடிபோதையில் இருப்பார். அப்போ இதை சொல்கிறதுக்கு நான் எதுக்கு நான் வந்து ஞானத்தை அடையணும்? அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் போதுமே. 10 பேர் 100 பேரை நம்ம சந்திக்கிறோன்னா அந்த 100 பேர் தான், அவ்வளோதான் வாழ்க்கை. அதை தாண்டி எதுவுமே இல்லை. இல்லை எப்படியா சொல்ல முடியும், என்னோட கணவருக்கு வந்து முன்னாடி இருக்கிற முகம் வந்து பின்னாடி இருக்குதுன்னு? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை.
அந்த 10 விஷயமா 20 விஷயமா தான் இருக்கும் எல்லாருக்குமே, வேற ஒன்றுமே இருக்காது. ஒன்று கணவர் குடிகாரராக இருப்பார், இல்லை கணவர் நல்லவராக இருப்பார், சந்தேகப்படுறவராக இருப்பார், இல்லை சந்தேகப்படாதவரும் குடிகாரரும் இல்லாமல் இருக்கிறவரும் பொறுப்பு இல்லாதவராக இருப்பார். இந்த 3ல் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் தான். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ நடந்ததை சொன்னோடனே நடந்ததை எல்லாம் சொல்கிறாரு, நீ நடக்க போவதையும் சொல்லுவார். நடக்க போவதை ஒருவனால கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்லிட்டா அவன் தான் கடவுள். ஸோ கடவுளாக இருக்கிறவன் மனுஷனாக இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இது அடுத்த ஜென்மம் இல்லை. புரியுதா? அப்போ இதை வச்சு தான் எல்லாமே ஓட்டுறாங்க. ஸோ கிரகத்தை வச்சு ஜாதகத்தை வச்சு கணிக்கிறது ஒரு 50-60% தான். பட் 100% இல்லை. கிரகத்தை வச்சு கணிக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போயும் 1-2 பேர் இருப்பாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் யாராலையும் அக்யூரேட்டாக கொடுக்க முடியுமா? 100% நீ 75 வயசில் இந்த நாளில் இந்த இடத்துல தான் நீ உயிர் விடுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸாக இருந்தாலும் அவர் சொல்லுவார், இதெல்லாம் ஓரளவுக்கு தான்ப்பா சொல்ல முடியும்னு சொல்லுவார். என்கிட்ட நிறைய ஜோசியக்காரங்களும் பேசியிருக்காங்க, தம்பி எல்லாமே கரெக்டு தான், பட் அக்யூரசி மட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் இதை புரியாமல் நிறைய பேர் பணம் பண்ணணுன்றதுக்காக என்னமோ பேசுகிறாங்க. ஸோ அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு. நம்பு 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 நம்பிக்கை மட்டும் வை. யார் மேலே? சாயப்பா மேலே. அவர் உன்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை உனக்கு 100% நம்பிக்கை வந்துச்சுன்னா ஓ மேலே உனக்கு நம்பிக்கை அடுத்த நிமிஷமே வரும். இல்லை ஓ மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா கடவுள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஓ மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் வேற என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. அந்த விஷயம் நடக்கணும்னு நம்புகிறாங்க. கடைசியில் அவங்க வாழ்க்கை ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய் நிற்குது. ஸோ இதுதான் இங்கே எல்லாருடைய விஷயத்திலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு நாம் இன்னையிலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம். நான் இனிமேல் எங்கேயும் போகிறது இல்லை, எந்த காசையும் செலவு பண்ணுறதும் இல்லை, எந்த கடுமையான பூஜை முறைகளையும் நான் எடுப்பதும் இல்லை. இனிமே எளிய பூஜை முறைகளை, எளிய பரிகாரத்தை மட்டும் இதில் சொன்னது மாதிரி நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு கடைப்பிடிங்க. இது நடக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நடக்கும், நடந்தே தீரும், நம்புங்க. ஏன்னா ஏதோ ஒரு வழி ஒன்று இருக்குது, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வழி இருக்குது, அது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியலன்னு ஒருத்தர் என்னைக்கு தீர்மானமாக அதை நோக்கி அவன் பயணம் மேற்கொள்கிறானோ அவனுக்கு தான் தெரியும், ஓ இந்த வழியில் நம்ம இதற்கு பயணங்கள் போகலை, போன வழியெலாம் வேற வேற வழி. அது ஒன்று உடம்புக்கு கேடாக இருந்தது, இல்லை பணத்துக்கு கேடாக இருந்தது. நம்ம ஏதோ ஒரு வழி ஒன்று இருக்கே, அது இப்போ தான் தெரியுது, இந்த வழியில் நம்ம முயற்சி பண்ணலை, முழு முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதால இது நமக்கு சாத்தியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும், இந்த பதிவில் இருக்கக்கூடிய உண்மை விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். பொறுமையாக ஒரு இடத்துலையும் அவங்க காலடி எடுத்து வச்சு உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக செல்வார்கள். இதற்கு உரிய முறைகளை நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த ஆரம்பித்த விதம் இருக்குல்ல, அது சில தயக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நடக்குமா, நம்ம ஏதோ பண்ணுறோம் பார்ப்போம், இந்த ஒரு விஷயத்தை தான் அது கலைக்கணும். இந்த பார்ப்போம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்போது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நிம்மதியாக இருக்காது, வெற்றியை தராது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப் பார்ட்னரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு பாஸோ உங்கள் மேலே சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீ எல்லாம் ஒழுங்காக வேலை செய்வியா, நீ எல்லாம் உண்மையாக இருப்பியா அப்படின்னு எழுப்புனாங்கன்னா உங்களால் அங்கே உண்மையாக வேலை பார்க்க முடியுமா? அப்போ என்னன்னா, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஆனால் நம்ப மாட்டாங்களே அப்படின்ற தாட்டு வரும்.
அந்த தாட்டு வரும்போது நமக்குள்ள முழு கவனத்தையும் அதில் வைக்க மாட்டோம், டெடிகேஷனாக இருக்கவும் மாட்டோம். இது நேச்சுரல். இது அதே போல தான் இங்கேயும் நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை அரையும் குறையுமா வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் 10% தான் கிடைக்கும். ஆனால் முழு நம்பிக்கை வச்சு பாருங்க, 50% மேலே பலன்கள் கிடைக்கும். 50% தாண்டினாவே உங்கள் பிரச்சனைகள் தீருன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து செலவு பண்ணிட்டு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, இனி நல்லா நடக்கும் அப்படின்வாங்க. அது வந்து அடுத்த நாளும் நல்லா ஆக்டிவாக இருக்கும், அடுத்த நாளும் அடுத்தடுத்த நாள் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஏன்னா போயிட்டு வந்து அந்த டயர்டாக இருக்கிறதால நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த அதான் வந்து டயர்டாகுதுன்னு. கோயிலுக்கு போகிறத நான் குறை சொல்லலை, ஆனால் கஷ்டப்பட்டு போக வேண்டான்னு சொல்கிறேன். கஷ்டப்பட்டு போகும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ உங்களோட ஒவ்வொரு விஷயமும் சாய்ப்பா கூர்ந்து கவனிக்கிறார். ரெண்டாவது, உங்கள் புத்தியும் உங்கள் மனசும் உங்களோட எண்ணங்கள் அடிப்படையில் தான் அது வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் புத்தியும் மனசும் வேலை செஞ்சால் தான் உங்கள் உடலும் வேலை செய்யும், உங்கள் எல்லாமே வேலை செய்யும். அப்போது என்னமோ எடுத்தோம், பண்ணோம், செஞ்சோம், பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை தான் நாம் உள்ளே இருந்து செய்வோம். இதுதாங்க உண்மை. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்கள் சிறப்பாக வாழலாம். இல்லைன்னா கடினம்தான். ஏன் இதை கடினம் சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் 10% பலன்களால் உங்களால் எதையுமே எதிர்பார்த்துட முடியாது. ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த கிணறுல மண்ணை போட்டு முடிக்கணும். அப்போ அந்த மண்ணை போடுறதுக்கு நீங்கள் ஒரு சட்டியில் மண்ணை அள்ளி அள்ளி போட்டால் அந்த பெரிய கிணறை மூடிட முடியுமா? அந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அந்த மண் சட்டி ஒரு பெரிய கிணறு, கிட்டத்தட்ட வந்து ஒரு தெரியல, எனக்கு எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு 10-15 லாரியில் இருக்கிற மண்ணை எடுத்து மூடினாதான், பெரிய லாரியில் இருக்கக்கூடிய மண்ணை மூடினாதான் அந்த கிணறு மூட முடியும். ஆனால் நாம் வெறும் அந்த மண் சட்டி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கிட்டு இதோ மூடிட்டு வந்துடுறேன், மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை போட்டால், நீங்கள் மண்ணை போடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எத்தனை நாள் அந்த மண்ணை போட முடியும்? நீங்கள் போடுற மண் மறுபடியும் மழையில் வந்து ஏதாவது கரையலாம், இல்லை அந்த தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ என்ன பண்ணணும்? அதை மூடணும் முடிவு பண்ணிட்டா பெரிய பெரிய கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்துல மூடி அதுக்கப்புறமா அதை போட்டு மூடினாதான். அதை விட்டுட்டு எத்தனை குட்டி குட்டியான மண் சட்டியில் போட்டு மூடினீங்கன்னா என்ன ஆகும்? அப்போது நான் அந்த மண்ணை போட்டுட்டு தான் இருக்கேனே அப்படின்னா அதனால் இருக்குது, அது 10% பலன் தான் கொடுக்கும். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வந்து நமக்கு தெரியவும் தெரியாது. நமக்கு நல்லது நடக்குதுன்றது தெரியாது. நம்ம நினைப்போம் மண் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன், எட்டி பார்த்தா போட்ட மண்ணை காணமேன்ற மாதிரி தோணும். ஆனால் இங்கே மண் போட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது கிணறு பெரிய கிணறு, அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணை கொண்டு போய் கொட்டினாதான் அது க்ளோஸ் பண்ண முடியும். இதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஒரு சட்டியாக மண் எடுக்க வேண்டாம், ஒரு கண்டெய்னராக மண் எடுத்து போடுவோம். அப்போ அந்த சந்தேகம் வந்து 90% சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால தான் அது நடைபெறாமல் போகுது. அப்போ 100% நம்பிக்கையோட நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.